யார் கண்ணி ஊடல் காவலாடி அந்த கீழி ஒன்ன தேடுற. முதல்ல இளையராஜாங்கிற பேருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். அப்போ எங்கள் அம்மா பாட்டை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவே கிடையாது. எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா பாடல்களும் இருக்கு, நிறைய பாட்டு. யானை வாரத பாருங்கம்மா, யானை செஞ்சு வாரத பாருங்கம்மா, யானைக்கு கீழரச பரிச்சாமி சாவி வருகுது பாருங்கம்மா. தன்னன்னாதி நந்தனானே தன்னன்னாதி நந்தனானே தன்னன்னாதி நந்தனானே தன்னன்னாதி நந்தனானே. அதுக்குள்ளதில்ல என்ன பண்ணாரு பாரதி ராஜா, என் அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுறாங்களேடா, அதை போடலான்னு 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த குப்பிகள் கொட்டுங்களே. இப்போ சொல்லுங்க, இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்கள் வர்றதுக்கும் காரணமானது எங்கள் அம்மாவுடைய இசை தான். எங்கள் அம்மா எங்கள் வளர்த்து தாளாட்டின பாட்டு தான் நாங்கள் நல்லா பொழுது போட்டு உள்ள பெரிய ஆட்களாக இருக்கிறோம். அதே நன்றியோட இன்னைக்கு காலங்காத்தால என்னைக்கு எழுதலாமா அப்படின்ற மாதிரி நம்ம படத்தை பார்க்குற மாதிரி தான் படுத்திருப்போம். அண்ணா ரெக்கார்டிங் போகும்போது அம்மா டாட்டாமா படத்தை பார்த்து டாட்டா சொல்லிட்டு போகிறவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணுவார். அது மாதிரி தான் வளர்ந்துக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தை மேலே எவ்வளவு ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த அம்மா குழந்தை பாடும்போது அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம், அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ பெருசு. ஆகவே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி இசையில் மட்டும் விட்டீங்கன்னா போச்சு. நான் எங்களை மாதிரி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் முடிச்சிடணும். அதனால் படிப்பு இந்த காலத்தில் எதிர்காலத்துக்கு தேவைப்படுது. அதனால் நல்லா படிக்க வைங்க. மியூசிக்கும் கூட வரட்டும், மியூசிக் சைடில் இருக்கட்டும். ஆனால் படிப்பில் அவங்க பிற்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்றது யோசிக்கணும். ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜானகி இல்லை, பி சுசீலா இல்லை, ஜமுனா ராணி இல்லை, எல்லா ஈஸ்வரி இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க அவர்கிட்ட. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாம் பழைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் நிலையான மார்க்கெட்டில் இருப்பதற்கு படிப்பு தேவை. தங்கள் பொழுதுபோக்கில் தங்களது கவனத்தை இருப்பதற்கு கலையில் நம்ம பெரியாளா வரணுங்கிறதுக்கு இந்த பாடல்கள், எழுத்து, இசை இதெல்லாம் உபயோகமாகும். ஆகையால் உங்களுக்கு விருப்பமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். டைரக்ஷனாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும். உங்களுக்கு வர சின்ன நாட்டை கூட நீங்கள் சொல்லி அதை ஒரு பெரிய கதையாக்குவதற்கு பெரிய விஷயங்களாக இருக்குது. பேரரசு இந்த மாதிரி ஆட்கள் அவங்க மாதிரி ஆட்கள் கேட்டீங்கன்னா உங்கள் சின்ன கதையை பெருசாக்கி திரைப்படமாக்குவதற்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு இந்த விட்பாவில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு தான் உட்காந்துருக்கோம். நாங்களாம் இருக்கிற காரணம் யாராவது நல்ல கதையை செலக்ட் பண்ணி இந்த கதையை கேளுங்க, கதையை நமக்கு முக்கியம் பண்ணி சொன்னது தான் இதை எடுக்க முடியும்னு அவங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் குழு நாங்கள் ஒரு 5 பேர் குழு வச்சுக்கிறோம்.